இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் பெண்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பெண்களை குறித்து, பெண்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், நம் உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும், பெண்கள் அநேக பெண்களை குறித்து வேதத்திலே குறிப்பிடப்பட்டு அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்கலாம். வசனம் சொல்கிறது, ரோமர் 16 அதிகாரம் 1-2 கெங்கிரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, இந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு எங்களுக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற பெண்ணின் பெயர் பெபேயாள். அவளுடைய பெயர் அர்த்தம் பிரகாசம். இன்னொரு பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிலா என்று சொல்லப்படுகிறது. பிரகாசமானவள். இன்னும் அவளை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், அவள் கிறிஸ்துவை பிரதிபலித்த ஒரு பெண். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த இந்த பெபேயாள் அவளுடைய வாழ்க்கையிலே அநேக சுவாரஸ்யமான காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது, சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே பவுல் தன்னுடைய நிருபத்திலே அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு பெண் என்னன்னா, என்னுடைய சகோதரி என்று சொல்லி அவள் சொல்கிறார். அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவள் செய்த காரியங்கள், அவள் இயேசுவோடு ஆண்டவரோடு இணைந்து அவள் ஆண்டவருக்காக செய்த ஊழிய காரியங்கள் நிச்சயமாக நம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். இன்றைக்கு பாருங்க, முதலாவது அவள் செய்த நன்மையான காரியம் என்ன என்று சொன்னால், அவள் பவுலோடு இணைந்து அவள் செய்த ஊழியம். அவள் அப்படி என்ன ஊழியம் செய்தாள்னா, ரோமாபுரியிலே பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொண்டு அவள் அந்த ரோமர்களுக்கு, அந்த ரோமாபுரியருக்கு அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறாள். அவள் அந்த காலகட்டத்திலே வாகன வசதி கிடையாது, அவளுக்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் அவள் பயணம் செய்து கடல் மார்க்கமாய் சென்று அவள் இந்த நிருபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் கொடுத்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, அவ்வளோ உதவி செய்கிறா. அப்போ இன்றைக்கு அந்த ரோமர் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசித்தனா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த நிருபம் பாருங்க, அநேகருக்கு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு புத்தகம். எந்த ஒரு இயேசுவின் காரியங்கள், ஸ்ரீஷர்கள் எல்லா காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா அந்த நிருபத்திலே ஆவிக்குரிய சத்தியம் நிறைந்திருக்கு. அந்த புத்தகத்தை அவள் எடுத்துக்கொண்டு ரோமாபுரியருக்கு அவள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இது ஒரு ஈஸியான ஒரு வேலை இல்லை. அப்போ அந்த காலங்களில் அவள் பயணிக்கும் போது அவள் நிறைய காரியங்களை சந்தித்திருந்திருப்பா. அவள் பாருங்க, மிக முக்கியமா இந்த பெபேயாளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவளுக்கு இயன்றதை செய்கிறாள். இயன்ற காரியம் அவள் ஊழியம் பாருங்க, பவுலோடு இணைந்து ஊழியம் செய்கிறாள். அவளுக்கு முடிந்த காரியங்களை அவள் செய்து கொடுக்க, இந்த நிருபத்தை நான் கொண்டு கொடுக்கிறேங்கிற ஒரு 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 நம்பிக்கை கொடுத்த பெண் என்று சொல்லலாம். அவள் கொடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்னா, இந்த நிருபத்தை அவள் வாசித்து அவள் விளக்கி இருக்கலாம் என்று சொல்றாங்க. அப்போ அவன் அங்க ஒரு போதிக்கிறவளாகவும் கூட இருந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. இன்னும் அவள் அவள் எடுத்த முயற்சினால அவள் பாருங்க, அநேகருக்கு விலை மதிக்க முடியாத அந்த ரோம புத்தகம் அநேகருக்கு கொடுக்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத ஒரு ஊழியத்தை அவள் செய்கிறாள். சிறந்த ஒரு ஊழியக்காரி என்று சொல்லலாம். அவள் எங்க ஊழியம் செய்கிறாள்? ரோமர் 16:1 நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலே கெங்கிரியா ஊர் சபை. அப்போ கெங்கிரியா ஊர்ல அவள் ஊழியக்காரியா இருக்கிறாள். அப்போ அங்க
அவள் வந்து என்ன, அவளுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவளை ஏற்றுக்கொள்கிற விதத்தை அவங்க சொல்றா. அவள் எப்பொழுது உதவி கேட்கிறாங்களோ அப்போ உதவி செய்யுங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறா. அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாக இருக்கிறார் இந்த பெபேயாள். இன்னும் அவளுடைய உதவும் தன்மை, கொடுத்து உதவும் தன்மை என்று சொல்லலாம். அவளுடைய பேக்ரவுண்ட், அவளுடைய சூழல் என்று சொல்லனா, அவ வந்து ஒரு வசதி படைத்த ஒரு பெண் என்று சொல்றான். அவள் ஒருவேளை ஒரு கடல் மார்க்கமா இந்த காரியத்துல கொண்டு சென்றதுனால இவ வந்து ஒரு வணிக பெண்ணாக, ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்று கூட அவர் சொல்ல. அவள் வந்து அங்க போகிற இடத்துல எப்படி போனா, அவளுடைய அங்க தங்குற இடம் எங்க இருக்குது, அவள் இதெல்லாம் இதுக்கான தேவைகள்லாம் எங்க வாங்கினா, ஒண்ணுமே அங்கே வேதத்துல அங்க குறிப்பிடப்படவில்லை என்றாலும், இவள் வசதி படைத்த பெண்ணாக இருந்தாலும் அவள் தாராள குணம், அவள் என்னன்னா வாய்ப்பு, அவள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறாள். அப்போ அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவள் வந்து ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறப்பாய் வழி நடத்தினாராம். என்னன்னா, நான் என்னுடைய சுயநலம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லி அவள் சென்று விடாதபடிக்கு, சுயநலத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாளாம். அப்போ அவ ஆவிக்குரிய அனுபவம், வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ பெபேயாளை சொல்லப்பட்ட வாழ்த்துறான். அங்க பவுல் வாழ்த்துற காரியம் என்னன்னா, அவளுடைய குணாதிசயங்களை சொல்லி வாழ்த்துக்கிறார். அவளுக்கு கொடுத்து உதவி, நம்முடைய சகோதரி என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய சகோதரி ஒரு மிகவும் ஒரு உறவாடுதல், ஒரு உறவு முறையிலே அந்த பெண் எப்படி இருந்திருக்கான்னா, வேற ஏதோ ஒரு நபர் போல இல்லாதபடிக்கு ஒரு உறவு முறையிலே ஒரு சகோதரி போல பழகின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்போ அவளை அறிமுகப்படுத்தினது, பவுல் அறிமுகப்படுத்தி வாழ்த்தின காரியமே என்னன்னா, நம்முடைய சகோதரி என்று சொல்கிறார். அப்ப மிகவும் சிறப்பாக அவளுடைய ஊழியம் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா, அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம். அவள் பாருங்க, அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவள் வந்து தனக்கு இயன்றதை செய்தாள். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுல தன்னால் இயன்ற முயற்சி அவை செய்கிறார் பார்க்கும். அப்ப வேத சத்தியத்தை ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒருவேளை துயரத்தோடு ஒரு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசலாம், கஷ்டங்களோடு பேசலாம், வியாதியோடு வரலாம், அவர்களுக்கு வசனத்தை இங்க கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா, நம்மளால் முடிஞ்ச காரியம் என்ன, நம்ம நடக்கை, நம்ம செய்கை, நம்ம செயல்கள், நம்மை பார்க்கிறவர்கள் பிறகு நம்ம நடக்கை செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பிக்கும் போது, இந்த பெபேயாளை போல எங்கள் சகோதரின்னு சொன்னது போல, அப்போ நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்படி ஒரு குணாதிசயம் நம்மளால இயஞ்சது அது போதுமே. அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு காரணமான ஒரு பெண். இன்றைக்கு ரோமாபுரிக்கு அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு செல்லலைன்னா, இந்த ரோம நிருபம் யாருக்கும் கொண்டு சேர்க்கப்படாதபடி இருந்திருக்கும். அங்குள்ள விசுவாசிகள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி சென்று இருந்திருக்கலாம். ஆனா அவள் ஏற்ற நேரத்துல அவளால இயன்ற உதவியை செய்திருக்கிறாள். என்று சொல்ல போனா, ஊழியத்திற்கு ஆதரவு கொடுத்த பெண் என்று சொல்லலாம். இந்த பெபேயாளை குறித்து சொல்லனா, அவ என்னெல்லாம் செய்திருக்கா, நேரத்தை கொடுத்திருக்கிறா, பணத்தை கொடுத்திருக்கா, என்னும் பிரயாசப்படுறா, நிறைய காரியங்கள்ல அவ பிரயாசப்பட்டு இருக்கா. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னா, இந்த பெபேயாளை குறித்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள்ல முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நேரத்தை கொடுக்கணும். எவ்வளவு நேரத்தை நாம் கொடுக்கிறோம். இந்த பெபேயாள் அந்த நிருபத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கு அவ்வளவு நேர விலை கிரயத்தை கொடுத்தாலும் அவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறா. ஏன்னோ பாருங்க, உலகம், பேர், புகழ், பாருங்க, சம்பாத்தியத்திற்கு பின்ன செல்லாம அவ வந்து ஒரு வசதி படைத்த பெண்ணாக இருந்தாலும் உலகம், புகழ், பேருக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு என தன்னை அர்ப்பணித்த பெண், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிச்சிடுறா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஒரு பிரயாசப்படுறோம்,
ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடிகிறதா? பாருங்க, சிலர் வீடுகளை சந்திக்கும் போது ஏதாவது ஊழியத்திற்கு நாம் கேட்கும் போது அதற்கு செலவிடுவதற்கு யோசிப்பாங்க. பாருங்க, இது தன்னுடைய காரியங்களுக்கு, சுய காரியங்களுக்கு ஏதாவது வெளியே சென்றா தாராளமாக கொடுக்கிற ஜனங்கள், அதை செலவழிக்கிற ஜனங்கள், ஊழியத்திற்கு கொடுப்பவர்கள் மிக குறைவு, அதற்காக பிரயாசப்படுவங்க மிக குறைவு. இன்றைக்கு இந்த பெபேயாள் நமக்கு ஒரு ரோல் மாடல் தான். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவ ஊழியத்துக்கு ஆதரவா இருக்கா, ஊழியருக்கு ஆதரவா இருக்கா. பாருங்க, உயர் பொறுப்பு, அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் பவுல். இந்த நிருபத்தை எடுத்து ரோமாபுரிக்கு கொண்டு செல்லணும், அவ்வளோ ஒரு பொறுப்பு. அதுக்கான செலவை கேட்கல, எதுவுமே பண்ணல. ஒரு பொறுப்பான ஊழியத்தை செய்து முடிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறா. அப்போ நற்செய்தியை பரப்புறா. அப்போ அவ காரியத்தை செவ்வையா செய்து முடித்து விடுகிறார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலே இதே போல அநேக காரியங்களை உங்க கையில கத்தர் கொடுத்துருக்கலாம். ஒரு சிறுவர் ஊழியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஆலயத்துல ஏதாவது ஒரு பணியை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கிய சங்கத்துல ஒரு தலைவரா இருக்கலாம். ஏதோ ஒரு பணியை கத்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார்ல. எத்தனை பேர் இந்த பெண்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள், நீங்க உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய பொறுப்புல எவ்வளோ வேணும் நீங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறீங்க. யோசித்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெபேயாளை போல நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறது, அவள் எப்படிப்பட்ட, அவளுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவளுடைய பெயருக்கு ஏற்றபடியே அவள் பிரகாசிக்கிறவளாக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வேதம் சொல்கிறத, எழும்பி பிரகாசி உன் ஒளி. சில நேரங்களில் நம்ம பிரகாசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. சில நேரங்கள் அதற்காக நம்ம அதற்கு பிரயாசப்படுகிறதே இல்லை. என்னால முடியாது, என் கணவருக்கு இதற்கு விடுவதில்லை, இதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கறது இல்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, என்னால இது முடியாது. சில நேரங்களில் அப்படி சொல்லி தட்டி கழித்து விடுகிறோம். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை சின்ன ஊழியமா இருக்கும், நம்மளால் இயன்றதை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். இந்த பெபேயாள் அப்படிதான், தன்னால் இயன்றதை செய்தாள். அவள் செய்தது நிமித்தம் அங்கே சுவிசேஷம் பரவுகிறது. அவளை கர்த்தர் அவளை மகிமைப்படும், அவள் சிறந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பவுல் வாழ்த்துகிறார். அதாவது அந்த ரோமர் நிருபத்துல 16வது அதிகாரத்துல நிறைய பேரை வாழ்த்திருப்பார். அதுல மிக முக்கியமா பெபேயாளை வாழ்த்துகிறார். எப்படி சொல்லி வாழ்த்துகிறார்னா, என் சகோதரியே, நம்மளுடைய சகோதரின்னு சொல்லி மிக ஆழ்ந்த சத்தியத்தோடு வாழ்த்துகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை இந்த பெண் பெபேயாளை குறித்து அநேக காரியங்களை நீங்க தெரிந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை கையில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வேணும் நம்மளால் இயன்ற காரியத்தை நாம் செய்ய முடிகிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கூட தியானித்த அந்த பெண்கள் இந்த நேரத்திலும் கூட சப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. இந்த பெபேயாளை போல நாங்களும் சப்பா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பா உமக்காக நாங்க பிரயாசப்படுற ஒரு அப்போ எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்க, ஒரு விருப்பத்தை கொடுங்க சப்பா. என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில எங்க கூட இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற விதத்துல சப்பா நாங்க இன்னும் வளரணும் சப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பிரகாசிக்கணும். இந்த பெபேயாளை போல பிரகாசிக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கின்ற ஒவ்வொருவரோடு பேசுங்க. நீங்க ஏசப்பா எங்களையும் இந்த போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பெண்ணாக மாற்றுவீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.